வெல்கம் டு தமிழ் ஹாட் டிப். இன்னைக்கு நாம் அம்மா உமா ப்ளீஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட பேர் வினோத். நான் தான் இந்த கதையுடைய கதாநாயகன். இப்போது நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அம்மா, அவளோட பேர் உமா. எனக்கும் அவளுக்கும் நடந்த காதல் சம்பவத்தை தான் நான் இந்த கதையில் சொல்ல போகிறேன். முதல்ல நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் நல்லா ஹைட்டாக இருப்பேன். நான் கொஞ்சம் சிவப்பாக கலையாக இருப்பேன். எனக்கு இப்போ தான் அரும்பு மீசை வளர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு என்னோட அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். என்னோட அம்மா உமா தான் எனக்கு எல்லாமே. எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும். என்னோட அம்மா உமாவை பற்றி சொல்லணுன்னா அவள் ரொம்ப அழகாக இருப்பா. அவள் சிகப்பு கலரில் இருப்பா. அவளோட வயசு 35 இருக்கும். எல்லாரும் என்னுடைய அம்மாவை ஒரு தடவை பார்த்தா அவங்க அழகுல அப்படியே மயங்கிடுவாங்க. அப்படி ஒரு அழகு என்னுடைய அம்மா. இப்படி நான் என்னுடைய அம்மா உமாவை நாள் பூரா கூட நான் அவளை வர்ணிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னுடைய அம்மா உமாவை அவ்வளோ பிடிக்கும். சில சமயம் நான் அவள் என்னுடைய அம்மா அப்படின்றதையே மறந்துட்டு அவளை நான் சைட் அடிச்சிட்டு இருப்பேன். அந்த அளவு அம்மா உமா அழகாக இருப்பா. என்னுடைய மனசு அடிக்கடி வீட்டில் தடுமாறிக்கிட்டே இருக்கும். என்னுடைய அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய அம்மா கிட்ட என்னுடைய லவ்வை எப்படின்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய அம்மா சிகப்பு கலரில் saree கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. அந்த சாரியில் என்னுடைய அம்மா உமா அவ்வளோ அழகாக ஹோம்லியாக இருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய முகம் ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. நான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளோட ப்ளஸ் பாயிண்ட்டு அவளோட முகம்தான். அந்த அளவு பளிச்சுன்னு அழகாக இருக்கும். நானும் என்னுடைய அம்மா உமாவும் எங்கேயாவது வெளியே போனால் எல்லாரும் என்னுடைய அம்மாவையே பார்த்து ரசிப்பாங்க. ஒரு சிலர் நாங்கள் 2 பேரும் வெளியே போகும்போது நாங்கள் 2 பேரும் ஏதோ புருஷன் பொண்டாட்டி வெளியே போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப வயிறு எறிவாங்க. இருந்தாலும் என்னுடைய அம்மா அலட்டிக்காம யாரையும் கண்டுக்காம என் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுதான் என்னுடைய அம்மாவுக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு, பாசம், காதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அளவு எனக்கு என்னுடைய அம்மா உமாவை ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா என்னுடைய அப்பாவை பற்றி சொல்லணுன்னா என்னுடைய அப்பாவோட பேர் ராகவன். என்னோட வீட்டில் நான், என்னுடைய அம்மா உமா, அப்புறம் என்னுடைய அப்பா ராகவன், நாங்கள் 3 பேரும் தான் எங்களோட வீட்டில் இருக்கோம். நான் வீட்டுக்கு ஒரே செல்ல பிள்ளை. அதனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் தான் ஒரே செல்லம். அதுவும் என்னுடைய அம்மா உமாவுக்கு நான்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஏன்னா என்னுடைய அம்மாவுக்கு என்னோட அப்பாவை விட என்னை தான் அதிகமாக பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் எப்போவுமே அம்மா பையன் மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டோம். எங்களோட வீட்டில் நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நானும் என்னுடைய அம்மாவும் வீட்டில் சுற்றுவோம். நாங்கள் 2 பேரும் எல்லா விஷயங்களையும் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி பேசிப்போம். என்னுடைய அம்மா உமா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா விஷயத்தையும் உரிமையாக என்கிட்ட பேசுவா. எனக்கு அவ்வளோவா காலேஜில் வெளியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் கிடையாது. நான் காலேஜ் சேர்ந்து இருந்தாலும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லாததுனால எனக்கு இருக்க ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னுடைய அம்மா உமா தான். அவள் தான் என்னுடைய உலகம். அவளுக்கும் நான் தான் அவளுடைய உலகம். அதுவும் எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி அழகான அம்மா தான் என்னுடைய அம்மா உமா.
என்னுடைய அப்பா ராகவன் அடிக்கடி ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் வந்து போயிடுவார். அப்படி அவர் வந்து வெளியூர் போனால் வீடு திரும்புறதுக்கு 4-5 நாள் கூட ஆகும். இப்படி போகும்போதெல்லாம் நானும் என்னுடைய அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் தனிமையாக இருப்போம். அதனாலேயே என்னுடைய அம்மாவுக்கு நான்னா அவளுக்கு வந்து செல்லம். ஒரு தடவை நைட்டு அப்படிதான் நானும் என்னுடைய அம்மாவும் நைட்டு பெட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தோம். அப்போ நடு ராத்திரியில் எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு வந்ததும் நான் திடீர்னு கண்ணை திறந்து முழிச்சு பார்த்தேன். அப்போ திரும்பி பார்த்தா என்னுடைய அம்மாவும் என் பக்கத்தில் வந்து படுத்திருந்தாங்க. நான் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அவங்களே பார்த்துட்டு மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு வந்து நான் அப்படியே தூங்க ஆரம்பித்தேன். அப்போ மறுபடியும் அந்த கனவு வந்து வந்துச்சு. அந்த கனவுல என்ன வந்துச்சுன்னா, நான் என்னுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து வந்துச்சு. அதில் நான் ஒரு தாலியை எடுத்து என்னுடைய அம்மா கழுத்தில் கட்டுற மாதிரி அந்த கனவுல வந்து வந்துச்சு. அந்த கனவை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படி நினைக்கும்போது திடீர்னு காலையில் வந்து ஆச்சு. ஏன்னா என்னை வந்து அந்த கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போதே என்னை வந்து யாரோ எழுப்புனாங்க. கண்ணை திறந்து பார்த்தா என்னுடைய அம்மா தான் வந்து என்னை எழுப்பி விட்டுருந்தா. எனக்கு செம கோபமாக இருந்துச்சு. ச்சே, கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபஸ்ட் நைட்டு வர்றதுக்குள்ளே என்னை எழுப்பி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம கோபமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கோவத்தை என்னுடைய அம்மா கிட்ட காட்டாமல் நான் அப்படியே எழுந்தேன். நான் எழுந்து கொஞ்சம் சிடுசிடுன்னு இருந்தேன். அதனால் என்னுடைய அம்மா என் பக்கத்தில் வந்து, என்னடா ஆச்சு, ஏன் இன்னைக்கு சிடுசிடுன்னு இருக்க, ஏன் எரிஞ்சு விழுற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து என்கிட்ட கேட்டா. அதுக்கு நான் அவளை பார்த்து, இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லாமலே சமாளித்தேன். ஏன்னா என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய ஒவ்வொரு அசைவும் தெரியும். நான் சோகமாக இருக்கேனா இல்லை சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்ற எல்லா விஷயமும் அவளுக்கு வந்து தெரியும். அதனால் அவள் தெளிவாக என்கிட்ட வந்து கேட்டா. நானும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அந்த கனவை பற்றி என்னுடைய அம்மா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மறைச்சிட்டேன். நான் மெதுவாக அப்படியே நான் வந்து காலேஜுக்கு போயிட்டு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச வந்து ஆரம்பித்தேன். ஆனால் அவங்களாம் என்னை வந்து ஒரு ஆளாகவே மதிக்கலை, என்னை கண்டுக்கவே இல்லை. அதனால் எனக்கு செம கோபம் வந்துச்சு. நான் மறுபடியும் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, நான் கனவுல கண்ட மாதிரியே ஒரு saree அங்கே டேபிள் மேலே வந்து வச்சுருந்தாங்க. நான் கிட்ட போய் அந்த saree கவரை ஓப்பன் பண்ணி அந்த சாரியை வந்து எடுத்து பார்த்தேன். நான் கனவுல என்னுடைய அம்மாவோட கழுத்தில் தாலி கட்டும்போது அவள் எந்த saree கட்டியிருந்தாலோ அதே saree அந்த டேபிள் மேலே வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்து நான் அதிர்ச்சியில் மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வந்தா. அவள் ரூமில் இருந்து வந்துட்டு என்கிட்ட வந்து, பாருடா இது வந்து saree வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. நான் பதிலே சொல்லாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். எப்படி நான் கனவுல கண்ட அதே சாரியை என்னோடய அம்மா வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் விழி பிதுங்கி போய் நான் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய அம்மா அவள் என்னை பிடிச்சி உலுக்கி கேட்டா. என்னடா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், saree நல்லா இருக்கா இல்லையா, ஒழுங்காக சொல்லு, ஏன் முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து என்னுடைய அம்மா வந்து கேட்டா. அப்போ நான் அவளை பார்த்து, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ரூமுக்கு வந்து போனேன். என்னுடைய ரூமுக்கு போயிட்டு நான் அந்த சாரியை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி நான் கனவுல கண்ட அதே சாரியே என்னுடைய அம்மா வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அப்படியே படுத்தேன். அப்படியே படுத்து புரண்டு பார்த்தேன். எப்படி புரண்டு பார்த்தாலும் எனக்கு அந்த saree எப்படி என்னுடைய அம்மா கரெக்டாக வாங்கியிருப்பா அப்படின்ற யோசனையே வந்து போச்சு. இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் அப்படியே படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து என்னை எழுப்பி கூட்டிகிட்டு போனா. நானும் போய் சாப்பிட ஆரம்பித்தேன். நானும் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு
போய் படுத்து நான் நேற்று கனவு கண்ட என்னுடைய அம்மாவுக்கு தாலி கட்டுற மாதிரி கனவு கண்ட அதே கனவை மறுபடியும் யோசிச்சு பார்த்தேன். அதே கனவு இன்னைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு படுத்துட்டே இருந்தேன். ஆனால் மாறாக எனக்கு அந்த கனவு வரவே இல்லை. அன்னைக்கு நைட்டு எனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னே தெரியல. நான் மறுபடியும் பார்த்தா காலையில் என்னுடைய அம்மா வந்து என்னை எழுப்பிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நைட்டு என்ன கனவு வந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கத்திலிருந்து எழுந்தேன். எனக்கு செம கடுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எழுந்து மறுபடியும் காலேஜ் போகலான்னு பார்த்தேன். நான் போய் ரெடி ஆக ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய அம்மா என்கிட்ட வந்து, டேய் இன்னைக்கு சண்டேடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு கூட காலேஜ் திறக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னை பார்த்து கிண்டல் அடித்தா. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அவசரப்பட்டு காலேஜுக்கு போகிற ஞாபகத்தில் கிளம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. நான் அப்படியே என்னோட ரூமுக்கு போயிட்டு அவமானத்திலே அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய அம்மா வந்து என்கிட்ட வந்தா. அவள் என்கிட்ட வந்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போது நான் என்னுடைய அம்மாவை வந்து பார்த்தேன். அவள் அழகா ஒரு சேலை கட்டிக்கிட்டு என் பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து அப்படியே ரசிக்க ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்டு, என்னடா அம்மாவை புதுசாக பார்க்குற மாதிரி இப்படி பார்க்குற அப்படின்னு வந்து அவள் கேட்டா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, இல்லைம்மா நீ ரொம்ப அழகா இருக்கம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா, இல்லைடா இந்த saree வந்து புதுசாக எடுத்தேன், அதான் கட்டி பார்த்தேன், அதனால தான் அழகா இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொன்னா. நானும், இல்லைம்மா நீ நிஜமாலுமே அழகு, உனக்கு எந்த saree கட்டினாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அம்மாவை அப்படியே சைட் வச்சுக்கிட்டே சொன்னேன். அப்போது என்னுடைய அம்மா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, சரிடா தேங்க்ஸ்டா அப்படின்னு வந்து சொன்னா. நான் மறுபடியும் அவளை பார்த்து, நீ ரொம்ப அழகுமா அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது என்னுடைய அம்மா என்கிட்ட வந்து, என்னடா என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப ஐஸ் வைக்கிற, என்னடா ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு வந்து அவள் என்கிட்ட கேட்டா. நான் அவகிட்ட, இல்லைம்மா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் அவளும் சிரிச்சுக்கிட்டே, சரிடா என்னமோ புதுசாக சொல்கிற, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து போக பார்த்தா. நான் அவளுடைய கையை பிடிச்சி நிறுத்தி அவளை வந்து மறுபடியும் உட்கார சொன்னேன். அவளும் என் பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டே இருந்தா. அப்போது நான் என்னுடைய அம்மா கிட்ட போய், அம்மா நீ ஏம்மா மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை பார்த்து கேட்டேன். அப்போ என்னுடைய அம்மா என்கிட்ட, இல்லைடா நான் அதெல்லாம் போட்டதே இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போது கூட நான் வந்து அதை போடணுன்னு நினச்சிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பல் பண்ணுவாங்க, ஆனால் என்னோடய வீட்டில் என்னுடைய அப்பா அம்மா ஏதாச்சும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடவே இல்லைடா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து என்கிட்ட சொன்னால். அப்போது தான் எனக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு. ஏன் நம்மளோட அம்மாவுக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது நான் என்னுடைய அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போது நான் என்னோடய அம்மா கிட்ட வந்து கேட்டேன், அம்மா நான் வேணால் உனக்கு வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தரவா, நீ போட்டு பார்க்குறியா, வீட்லேயும் யாரும் இல்லைல்ல, நீ நான் மட்டும்தான் இருக்கோம், அப்பாவும் வெளியே போயிடுறாரு, நீ வந்து அப்புறம் போட்டு சந்தோஷமா இருமா வீட்டில் அப்படின்னு வந்து நான் அவகிட்ட வந்து சொன்னேன். அப்போது என்னுடைய அம்மா, சரிடா எனக்கு கூட இந்த யோசனை தோணல, ஆனால் நீ உன்னோட அம்மாவுக்காக, உன்னோட அம்மாவோட சந்தோஷத்துக்காக நீ எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்கும்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கி தரேன்னு சொல்கிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது என்னுடைய அம்மாவுமா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் நேரம் கழித்து, இர்றா கண்ணா நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போய் கிச்சனில் போய் ஜூஸ் போட ஆரம்பித்தா. நான் அப்படியே என்னுடைய அம்மா பின்னாடியே போனேன். அவள் பின்னாடியே கிச்சனுக்குள்ளே வந்து போனேன். ஒரு நாய்க்குட்டி அப்படியே தன்னுடைய தாய் பின்னாடியே போகிற மாதிரியே நான் நாய்க்குட்டி போல் என்னுடைய அம்மா பின்னாடியே வந்து போனேன். நான் கிச்சனுக்குள்ளே வந்ததும் என்னுடைய அம்மா அவள் வந்து என்னை கண்டுக்காமல் அவள் மாட்டுக்கு ஜூஸ் போட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் என்னுடைய அம்மாவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து
என்னுடைய அம்மா என்னை திரும்பி பார்த்துட்டு, என்னடா அதிசயமாக கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க, இதுக்கு முன்னாடி கிச்சன் பக்கமே வரமாட்டியே அப்படின்னு வந்து கேட்டா, நான் என்னுடைய அம்மா கிட்ட, இல்லைம்மா சும்மா தான், நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை பார்த்தேன். அப்போ என்னுடைய அம்மா அவளுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட வந்து அந்த ஜூஸை வந்து என்கிட்ட கொடுத்தா. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா, சரிடா கண்ணா நீ போய் தூங்கு, கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு வந்து சொன்னா. நானும் போய் அப்படியே என்னோட ரூமில் போய் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பித்தேன். அப்போன்னு பார்த்து திடீர்னு அன்னைக்கு நான் கண்ட அதே கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் என்னுடைய அம்மா ஒரு saree, மஞ்சள் கலர் saree வந்து கட்டியிருந்தா. அந்த சாரியில் அழகான அந்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு அவள் வந்து கல்யாண மேடையில் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவள் பக்கத்தில் நான் ஒரு மஞ்சள் தாலி எடுத்து அவளோட கழுத்தில் வந்து கட்ட ஆரம்பித்தேன். அப்போது கட்டிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த அக்னி குண்டத்துலேருந்து வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு ரூமில் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த ரூமில் இருக்க கட்டில் முழுக்க அப்படியே மல்லிகைப்பூ வாசமாக வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கட்டில் முழுக்க தோரணம் வந்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா பூவெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க, பூவெல்லாம் தூவி வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு பெண் கையில் பால் டம்ளரோட உள்ளே வந்தாங்க. அது வேற யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான். பால் டம்ளர் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து வந்தாங்க. நான் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கழுத்தில் நான் கட்டின தாலியோடு உள்ளே வந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து அப்படியே என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா என்கிட்ட அந்த பால் டம்ளரை வந்து கொடுத்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சது. அது இடி இடிக்கிற சத்தம். அந்த சத்தம் கேட்டுட்டு நான் திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தேன். ச்சே, இப்படின்னு பார்த்து மறுபடியும் இந்த கனவுல அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாம நான் வந்து தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தமா இருந்தேன். நான் வருத்தமா அப்படியே சோகமா இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே பால்கனியிலே நின்று மழை பெய்கிற அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய அம்மாவும் என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவளும் அந்த மழை பெய்கிற அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போது எங்களோட வீட்டில் ஜன்னல் வழியாக அந்த பால்கனி பக்கமாக அப்படியே சாரல் வந்து வீசிச்சு. அந்த சாரலில் நாங்கள் 2 பேரும் லைட்டாக நனைய ஆரம்பித்தோம். அப்போது நான் என்னுடைய அம்மாவை வந்து பார்த்தேன். என்னுடைய அம்மா என்கிட்ட, என்னடா கண்ணா தூக்கம் வரலையா அப்படின்னு வந்து கேட்டா. நானும் ஆமாம் அம்மா தூக்கமே வரல, ஒரு நல்ல கனவு வந்துச்சு, ஆனால் அந்த கனவு 2 டைம் வந்துச்சு, ஆனால் அந்த கனவு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரிலம்மா, நான் தூக்கத்துலேருந்து 2 டைமும் முழிச்சிட்டேன் பாதிலேயே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா கிட்ட வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா ஒன்றும் புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தா. நான் அப்படி சொன்னதும் என்னுடைய அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு தீர்வு சொன்னா. சரிடா கண்ணா, அப்பனா நீ அடுத்த முறை உன் காதில் வந்து பஞ்சை வச்சுக்கிட்டு நீ போய் படுத்து தூங்கு, என்னை கூட எழுப்ப சொல்லாத, நானும் உன்னை எழுப்பல, நீ அப்படியே படுத்து தூங்கிட்டே இரு, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம், அப்போது நீ அந்த கனவுல வந்து மூழ்கி போயிருப்ப, அப்போது அந்த கனவு முழுசாக வந்து உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தா. எனக்கும் அந்த ஐடியா வந்து சரின்னு பட்டுச்சு. ஏன்னா முதல் தடவை என்னுடைய அம்மா வந்து அந்த கனவுல இருக்கும்போது என்னை வந்து எழுப்பி விட்டுட்டா. 2வது தடவை இடி விழுந்து அந்த கனவுலேருந்து நானே எழுந்துட்டேன். அதனால் 3வது தடவை என்னுடைய காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு என்னோடய ரூமை லாக் பண்ணிக்கிட்டு நான் வந்து தூங்கலாம். அதே மாதிரி என்னுடைய அம்மாவையும் எழுப்ப வர சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அப்படியே பெட்ஷீட்டை மூடிட்டு நான் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பித்தேன். அதே ஐடியாவில் நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ மறுபடியும் அதே கனவே வந்துச்சு. அதே மாதிரியே என்னுடைய அம்மாவுக்கு தாலி கட்டினதுக்கப்புறம் அவள் பாலை எடுத்துக்கிட்டு என்னோட ரூம்குள்ளே வந்து வந்தா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் டெலகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க.
அதே மாதிரி இதோட அடுத்த பகுதி வேணும்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து நான் வந்து அடுத்த பகுதியை வந்து போடுறேன். இதே மாதிரி என்கிட்ட பல கதைகள் இருக்குது. பிடிஎஃப் கதை, ஆடியோ கதை எல்லாமே இருக்குது. அது வேணும்னா கீழே மெசேஜ் பண்ணி இந்த முழு கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. பாய் பாய்.